மூட்டு வலி, முதுகு வலியா, இடுப்பு வலியா, தூக்கமே வராதவங்க சாப்பிடலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க சாப்பிடலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம். ஆண்களுக்கு கண் எரிச்சல், உடம்பெரிச்சல், உடல் உஷ்ணம் இது மாதிரி உள்ளவங்களும் சாப்பிடலாம். 2 பேரும் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றாங்க பாருங்க. இந்த வெள்ளை கலர் தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. வணக்கம் நண்பர்களே. மூட்டு வலி, முதுகு வலியா, இடுப்பு வலியா, அதுக்கு அற்புதமான மூலிகை ஒன்று காமிக்க போறாங்க. அதே மாதிரி பருவமடையாத பெண்களுக்கு இந்த கொட்டிக்கிழங்கு தினமும் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா பருவமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் அதனால தான் கொட்டிக்கிழங்குன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி உடல் குளிர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. நத்தை சாப்பிட்றவங்க இந்த கொட்டிக்கிழங்கை சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ஆண்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலாதார சூட சரி பண்ணும், உடல் உஷ்ணத்தை சரி பண்ணும், பித்தத்தை சரி பண்ணும். இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக இருக்குது. சரி, இந்த கொட்டிக்கிழங்க ஒரு ஏரியிலேருந்து தண்ணி வருது, அதில் எப்படி பறிக்கிறாங்கன்ற இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இப்போ நிறைய கொட்டிக்கிழங்கு இருக்குது பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்கள். அது நல்லா கிழங்கு இருக்கும். இப்போ அதை நோண்டி பாருங்கள், அழகாக எடுக்கிறாரு ஐயா. அந்த கிழங்கு எடுத்து காமிங்க ஐயா. இது விதைகள், காய். அது காய், ஓகே. அந்த இதை எடுங்க, கிழங்கு எடுங்க. பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்க. அழகா அப்படியே உள்ள கையை விட்டு அந்த அடி வரைக்கும் போயிட்டு அந்த கிழங்கு எடுப்பாங்க. இதை சமைச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். பாருங்க இப்படிதான் எடுக்கணும். பாருங்க அதே கழுவுறார், தண்ணியில் கழுவுறார் பாருங்க. இப்படி ஒவ்வொன்றா சேகரித்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நத்தை இருக்கு இல்லைங்களா, அந்த நத்தையில் இதை போட்டு இந்த கொட்டிக்கிழங்கை போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஐயா அதை கழுவி எடுங்க ஐயா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க ஐயா. கழுவுங்க, கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு ஐயா சாப்பிட போறாரு பாருங்க. அதை க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக நார்மலாக கிழங்கு மாதிரி தான் இருக்கும். ஐயா அதை சாப்பிட்டு காமிங்க ஐயா. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால தான் அவங்க 100-120 வருஷம்னால கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போல. இது மாதிரி இயற்கையான உணவுகள், இயற்கையான மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தினாங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் டயட், ஃபுட்டில் பேலன்ஸ் டயட்டை கடைப்பிடிச்சாங்க. பாருங்கள் ரொம்ப அருமையாக வெண்மையாக இருக்குது. அதை மெல்லமாக அழகாக சாப்பிட்டு காமிக்க போகிறார் ஐயா. இதை சாப்பிட்டு காமிங்க, என்ன டேஸ்ட்னு பாருங்கள். நல்லா ரசித்து சாப்பிட்றாரு. இன்னும் நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஐயா கேட்டுக்கலாம். ஐயா இந்த கொட்டிக்கிழங்கை பற்றி சொல்லுங்கய்யா. ஆமாம் சார், இந்த கொட்டிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் வரக்கூடியது. காவா, வாய்க்கால் ஓரம், குளங்கள், குட்டையில ஓரத்துல தண்ணிக்குள்ளவே இருக்கும். இதை இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, கிராமத்துல இருக்க பெரியவர்லாம் இதை சின்ன பசங்க முதல் கொண்டு இந்த கிழங்கு வேர்ல அந்த மண்ணில் தோண்டி எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது பால் வரும் அதுல இருந்து. அந்த பால் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது, உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, எல்லா சத்தும் அதுல இருக்கு. இது நாம சிட்டில இருக்கணும் பெரும்பாலும் கொட்டிக்கிழங்கு சில பேருக்கு தெரியாது. இது ஏதோ தண்ணி செய்யாம மொழிக்குதுன்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனா இந்த கிழங்கு இயற்கையா வரக்கூடியது. இது எல்லாருமே நிறைய சாப்பிடணும். இதை பயன்படுத்தி இந்த கொட்டிக்கிழங்கு உடம்புல இருக்கிற நீர்லாம் எடுக்கும், அல்சர் குணமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு வலி, வயிறு வலி இதுக்கெல்லாமே நல்லா இது பண்ணலாம். அடுத்து இந்த பூவை சாதாரண பொரியல் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது பருப்பு போட்டு கூட்டு பண்ண கண் பார்வைக்கு நல்லது. அந்த இலையை அரைச்சி பூசணும்னா காய் கால் வீக்கங்களை எடுக்கும். அது போன்ற ஒரு அருமையான மூலிகை தான் அந்த கொட்டிக்கிழங்கு. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க ஐயா. நண்பர்களே, இந்த கொட்டிக்கிழங்கு தாராளமா எல்லாருமே சாப்பிடலாம். மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க சாப்பிடலாம். தூக்கமே வராதவங்க சாப்பிடலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க சாப்பிடலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம். ஆண்களுக்கு கண் எரிச்சல், உடம்பெரிச்சல், உடல் உஷ்ணம் இது மாதிரி உள்ளவங்களும் சாப்பிடலாம். இப்ப ஐயா இதை சாப்பிட்டு காமிக்க போறாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அது எப்படி சாப்பிட்றான்றத பாருங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றாங்க பாருங்க. இந்த வெள்ளை கலரை தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த வெள்ளை கலரை வர்ற வரையும் பாத்தீங்கன்னா அதை சுரண்டி எடுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் கிழங்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம பெரிய செடியா எடுத்தோம் அப்படின்னா, மூலிகை எடுத்தோம்னாக்கா பெருசா வரும். இதை சாப்பிட்டு காமிக்கிறாங்க. அது என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்றது நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா இதை சாப்பிட்றீங்களா? ஐயா சாப்பிட்டு காமிங்க ஐயா. பாருங்க, சாப்பிடும்போது பால் வரும். என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. பால். ஆமா ஆமா. என்ன டேஸ்ட்ல இருக்குங்க ஐயா? ஆள் விலைக்கிழங்கு சாப்பிடுமா? அதே டேஸ்ட். என்ன விலைக்கிழங்கு?
ஆல்வேலி கிழங்கு ஆமா, அதே டேஸ்ட் தான். அதே டேஸ்ட் தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க என்ன டேஸ்ட்ல இருக்கு? அதே டேஸ்ட் தான் இருக்கு. இந்த தொடர்ந்து சாப்பிடும்போது பித்தப்பை கல் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கரையும். கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அதுக்கும் நல்லது. அதுக்கும் நல்லதுதான். இதை நல்லா புடிங்க கிழங்க சுட்டும் சாப்பிடலாம். சுட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடணும். நெருப்புல போட்டு அட்டை போட்டு சுட்டு இந்த மாதிரி அந்த மேல இருக்கிற இதை வந்து எடுத்துடணும். ஓ, இது மாதிரி அந்த தோலை முடி மாதிரி இருக்கும், இதை எடுத்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஓஹோ, ஆமா, சாப்பிடலாம். குழந்தை முதல் பெரியவர் வரையும் சாப்பிடலாம். ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தாராளமா இந்த மாதிரி மூலிகை எடுத்து சாப்பிட்டு நோடி நோடியா மாறிடுவாங்க. இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு கீழே நம்பர் கால் பண்ணீங்கன்னா இதனால செய்யப்பட்ட மருந்துகளும் நம்ம கிட்ட இருக்கு. படிச்ச பட்டதாரி மருத்துவங்களும் நீங்க வாங்கிக்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.